தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழியும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி அலன்பிரைட் பிராங்க்லின். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு என்ன மீட்பு உண்டாயிருக்கு என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாய், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த பாடுகள், இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக இப்படி சிலுவை மரணத்தில் அவர் கடந்து செல்ல வேண்டுமா என்ற கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து நாம் வேத வசனத்திலிருந்து பதில்களை பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் வசனம் 10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானாராம். புரியுங்களா? வேதவசனம் சொல்கிறது, பிதாவான கர்த்தரானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்தார்னாக்க நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனே அனுமதித்திருக்கிறார் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் பாருங்க, வேதவசனம் யோவான் 1 அதிகாரம் வசனம் 28 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல ரெவலேஷன் சாப்டர் 13 verse 8 வெளிப்படுத்தினல் 13 அதிகாரம் வசனம் 8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படி என்றால் தேவன் மனிதனை உருவாக்குகின்ற பொழுது அவன் பாவத்தில் விழுந்து போவான். அதனாலே அதுக்கு ஒரு ரிடம்ஷன், அதாவது ஒரு மீட்பு திட்டத்தை பிதாவானவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதனால ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்து விட்டு அவர்கள் பாவம் செய்வார்கள். அதனாலே என்ன இந்த மனிதன் இப்படி செய்து விட்டான் என்று அவர் யோசித்து நிலைமை இப்படி கஷ்டமாய் போய்விட்டது, என்ன செய்வது என்று அவர் சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. ஏனென்றால் மனிதனை படைக்கின்ற பொழுது மனிதன் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து போவான் என்பதற்காக ஒரு ரிடம்ஷன் என ஆண்டவர் வைத்திருந்தார், ஒரு மீட்பு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதனால்தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பி மனு குலத்தை மீட்டெடுக்கும்படியாய். அதனால்தான் குட் ஃப்ரைடே என்று ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு மனிதனுக்காக, அதாவது எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் மரித்தான், நல்லது, அதாவது நல்ல வெள்ளி. உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் மரித்தால் நல்லது என்று சொல்லும்படியாக அதை குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப மனிதனை உருவாக்கின பொழுது மனிதன் என்ன செய்துட்டான்? பாவம் செய்ததினாலே தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிய பொழுது கர்த்தர் மனிதன் பாவம் செய்ததினாலே மனிதனாகவே இந்த பூமிக்கு வந்து அந்த பிசாசின் கையில் கொடுத்த ஆளுகையை இயேசு மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய தேவனுடைய அனாதி தீர்மான திட்டமாக இருக்கிறது. அப்ப இயேசுவை பிதாவானவரே நொறுக்க சித்தமானார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். ரோமர்களோ, ஏன்னா அங்கிருந்த போர்ச்சவர்களை அவர் அடித்து கொள்ளல, அன்றைக்கு யூதர்களோ, ஆனால் கொன்றாங்க. இருந்தாலும் அது தேவனுடைய கர்த்தரே அதை அனுமதித்தார், கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தும்படியாய், அவரை அதாவது நொறுகுண்டு போகும்படியாக நொறுக்க சித்தமானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஏசாயா 53:10 என்ன பார்த்தோம்? இட் வாஸ் த லார்ட்ஸ் வில். புரியுங்களா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இட் வாஸ் த லார்ட்ஸ் வில் டு கிரஷ் ஹிம் அண்ட் காஸ் ஹிம் டு சஃபர். புரியுங்களா? அப்போ தேவனுடைய பிரதான திட்டம் அதை அவரை நொறுக்குவதற்கு பிதாவானவர் அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். இட் வாஸ் த லார்ட்ஸ் வில் டு கிரஷ் ஹிம். அவனை இயேசுவை நொறுக்க தேவன் திட்டமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இது பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மீன் காட்ஸ் டுக் ப்ளஷர்
இன் ஜீசஸ் சஃபரிங். புரியுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினாலே, ஏன்னா பார்த்தீங்கன்னா பிதாவானவர் ஏதோ அவருக்கு சந்தோஷம் அல்ல, இது ஏன்னாக்கா மனிதனுடைய அந்த ரிடம்ஷன் பிளான். புரியுங்களா? பட் ரேதர் தேன் இட் வாஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் ரிடம்ஷன் பிளான். மனிதனை மீட்டெடுப்பதற்கு இதை தவிர வழி இல்லை பிதாவானவருக்கு. ஏன்னா மனிதன் தான் பாவம் செஞ்சான். அதனை கடவுளே மனித அவதாரம் பூமியிலே ஆளுகையை சாத்தானிடத்தில் கொடுத்ததுனாலே அவனை சாத்தானை நசுக்கி பிசாசின் கையிலிருந்து ஆளுகையை ஆண்டவர் எடுக்கும்படியாக அது தேவனுடைய ஒரு ரிடம்ஷன் மீட்பின் திட்டமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இட் இஸ் அபவுட் சால்வேஷன் ஃபார் ஹியூமனிட்டி. மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது பிதாவினுடைய அவருடைய சித்தமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதில் பார்க்கிற அண்டு காஸ் ஹிம் டு சஃபர். அதனால தான் இயேசுவை பாடுகளுக்கு அவர் அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு பாருங்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பிசிக்கல், இட் வாஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். சரிங்களா? எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இயேசு கிறிஸ்து பிசிக்கலாக மட்டும் இல்லை, எமோஷனலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சஃபர் பண்ணார். புரியுங்களா? அதனால் தான் பிதாவே ஏன் என்னை கைவிட்டுங்கிறார். ஏன்னா பாவமும் பரிசுத்தம் ஒன்றாக இணைந்திருக்க முடியாது. உலக மனிதர்கள் எல்லா பாவங்களும் ஒரு செகண்ட் இயேசு மேல் இறங்கி வந்த பொழுது பிதாவானவர் கைவிட்டால் மீண்டுமாய் மகா உருக்கங்களினாலே அவர் கிருபையினால் அவரை சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்கின்ற மூன்றாவதாக, the Lord make his life an offering for sin. புரியுங்களா? ஏன்னா பிதாவானவர் பழைய ஏற்பாட்டிலே அட்டோன்மெண்ட்ல அனிமல் சாக்ரிஃபைஸ் ஆனது. ஆனால் முழு மனுக்குலத்திற்காகவே இயேசுவை என்ன செய்தாரு? The Lord make his life an offering for sin. முழு மனுக்குலத்துடைய எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் ஆகிய இயேசுவானவர் மனுஷகுமாராக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடுகள் இஸ் அல்டிமேட் சாக்ரிஃபைசிங். புரியுங்களா? முழு மனுக்குலத்திற்கும் அவர் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் பலியானார், பலியாகி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஃபோர்த், he will see his offspring and prolong his days. புரியுங்களா? ஏன்னா அவருடைய மரணத்துக்கு அப்புறமாக நமக்கு ஒரு ரிசரக்ஷன், அதாவது ஒரு மீட்பு உண்டாகி அவர் எப்பொழுதும் சந்ததியாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் நித்தியமாக நாம் இருப்போம். அந்த திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. மனிதனை படைத்து எப்பொழுது மனிதனோடு கூட உலாவினார், சஞ்சரித்தார். அதை இயேசு பூமிக்கு அவர் தன்னுடைய சிலுவை ரத்தத்தின் மூலமாய் அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் மனிதர்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து மீட்பை கொடுத்து தேவனோடு என்றென்றும் சஞ்சரிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஃபிஃப்த், the will of the Lord will prosper in his hand. புரியுங்களா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா இது தேவனுடைய அந்த சாத்தானை அதை டிஃபீட் பண்ணது மட்டுமல்ல, ஏன்னா இது த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ரிடம்ஷன். புரியுங்களா? இதுதான் மீட்பினுடைய அச்சாரமாக இருக்கிறது. மீட்பினுடைய அந்த ஃபவுண்டேஷன் அடித்தளமாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது மனுக்குலத்தினுடைய மீட்பினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. அதுதான் பிதாவானவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் மரத்தில் தூக்கப்பட்டவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடி டியூட்டரோனமி சாப்டர் 21:23, உபாகமம் 21:23 மரத்தில் தூக்கப்பட்டவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டது போல கலாத்தியர் 3:13 பார்க்கின்ற பொழுது இயேசு நமக்காக சிலுவை மரத்தில் தொங்கி சாபத்தை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனால இயேசுவை பிதாவானவரே நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். இதனால் மனுக்குலத்தினுடைய மீட்பின் அது திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கேளுங்க, சத்தியத்தை கேளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏலிம் ரிவைவல் சர்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.